Hello friends, welcome to our channel. Basics of English Grammarல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது verb. இதுக்கு முன்னால நம்ம கிளாஸ்ல நவுன்டா என்ன அப்படின்றதுல ஆரம்பிச்சு singular and plural noun, countable and non-countable noun, possessive noun, லாஸ்டா pronoun வரை பார்த்துருக்கோம். பொதுவாகவே இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே வேர்பில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நாம் ஏன் நவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத பின்னாடி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது வேர்ப்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். அதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது? ஒரு பெயர்ச்சொல்லும் ஒரு வினைச்சொல்லும் சேர்ந்தால் தான் ஒரு முழு வாக்கியம் கிடைக்கும். அதாவது அதுதான் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். சப்ஜெக்ட் அப்படின்ற பெயர்ச்சொல் என்னண்டா செயலை செய்பவர். வேர்ப் அப்படின்ற வினைச்சொல் என்ன அப்படின்னா அது என்ன செயல். ஸோ செயலை செய்பவரும் செயலும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தாதான் நமக்கு ஒரு வாக்கியம் கிடைக்கும். அப்படித்தானே? ஸோ அந்த வினைச்சொல்லை இரண்டு வகையாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ஷன் வேர்ப், செகண்ட் ஒன் பி வேர்ப். ஆக்ஷன் வேர்ப் அப்படின்றது ஸ்ட்ரைட்டாக ஒரு செயலை அப்படியே குறிக்கும். ஸ்லீப், ரன், ஈட், ட்ரிங்க் இது எல்லாமே ஆக்ஷன் வேர்ப். உங்களுக்கு அந்த வேர்டை சொல்லும் போதே தெரியும் நம்ம என்ன செயல் செய்கிறோன்றத குறிப்பிட்டு சொல்கிறது. பி வேர்ப் அப்படின்றது ஒரு பர்சனோட நிலைப்பாட்டை சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், I am a teacher. She is a doctor. He is a doctor. They are friends. அப்போது இந்த இடத்துல ஒரு பர்சனோட நிலைப்பாட்டை சொல்லுது. இதுதான் பி வேர்ப். ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் தான் என்னது? பி வேர்ப். ஓகே, ஆம், இஸ், ஆர் அப்படின்றது பி வேர்ப்னு தெரியுது. அப்போது நம்ம எங்கே ஆம் யூஸ் பண்ணுறது, எங்கே இஸ் யூஸ் பண்ணுறது, எங்கே ஆர் போடுறது? இப்போது ஐ சப்ஜெக்டாக இருந்த ஆம் அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட் சப்ஜெக்டாக இருந்தால் இஸ்ன்ற வேர்ப் யூஸ் பண்ணணும். வி, யூ, தே இதெல்லாம் சப்ஜெக்டாக இருந்தால் ஆர் போடணும். ஓகே, இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணுற சென்டென்ஸ் எல்லாத்துலேயுமே ஐ, ஹீ, ஷீ, இட், யூ, வி, தே மட்டும்தான் வருமா? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஒவ்வொரு விதமான நவுன் வரும். அந்த நவுனுக்கு தகுந்த மாதிரி தான் வேர்ப் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்மளோட பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமரில் ஃபர்ஸ்ட் நம்ம நவுன் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ நவுன் பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் கம்பைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடைக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த சப்ஜெக்ட் தான் நவுன். அந்த நவுன் எல்லாம் நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.